கவனத்தை நாம் திருப்புவோம். நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம். நாம் கடந்த நாட்களிலே சிந்தித்துக் கொண்டு வருகிற அந்த வேத வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 17வது வசனமும் 18வது வசனமும். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 17வது வசனமும் 18வது வசனத்தை ஒரு படிக்கும்படி கேட்கிறேன். சோதனம். நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உடைய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். தேவனுடைய மனுஷனாகி யோவான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு தீவில் நாடு கடத்தப்பட்ட ஒரு நிலையில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் இங்கே நிச்சயம் வாசிக்க கேட்கிறோம். யோவான் ஸ்தோத்திரம் சீசனுடைய கூட்டத்தில் ஆண்டவரை அதிகமாக நேசித்தவன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவனை நினைச்சதால் அதிகமாக நேசித்திருந்தார் என்று சொல்லி யோவானின் சுவிசேஷத்தில் நாம் நினைச்சுக்கிற பார்க்கிறோம். இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீசன் என்று சொல்லி நினைச்சப்பட்டது சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இயேசுவனுடைய மார்பில் என்ன சாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைத்தது? இந்த யோவானுக்கு கிடைத்தது என்று சொல்லி நாம் நிச்சயம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் இயேசுவோடு கூட அதிக நெருக்கத்தில் இருந்த ஒரு சீசன். ஸ்தோத்திரம். இப்போ இந்த இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிற்பாடு 12 அப்போஸ்தலர்களும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், பல இடங்களிலே அவர்கள் கர்த்தருக்கு சாட்சிகளாக என்ன செய்தார்கள், வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள். எல்லா சீசர்களும் 11 பேரும் இரத்த சாட்சிகளாய் மரித்திருக்க, இந்த யோவான் அப்போஸ்தலன் மாத்திரம் என்ன செய்தான் என்று சொன்னால், தன்னுடைய முதிர்ந்த வயதில் என்ன செய்கிறான், அவன் மரணத்தை என்ன செய்கிறான், இயற்கையான ஒரு மரணத்தை என்ன செய்கிறான், அவன் சந்திக்கிறான். அந்த மரணத்தை சந்திப்பதற்கு முன்பதாக தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் பத்மு என்று சொல்லப்படுகிற ஒரு தீவிற்கு அவன் என்ன செய்கிறான், நாடு கடத்தப்பட்டிருக்கிறான். ஸ்தோத்திரம். ஆண்டவரை தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் வேத வசனத்தை அறிவித்ததற்காக, இயேசுவை பற்றி எல்லா இடங்களிலும் என்ன செய்வதற்காக, பிரசங்கித்ததற்காக அவன் நினைச்சுக்கிறான், நாடு கடத்தப்படுகிறான். ஸ்தோத்திரம். இந்த சம்பவம் நமக்கு தெரிந்த சம்பவம் தான். நாடு கடத்தப்பட்ட நிலைமையில அவன் தனிமையான ஒரு நிலைமை இடத்து தனிமையான ஒரு சூழ்நிலையில் அவன் இருந்தாலும் அவன் அந்த நேரத்தையும் தேவனுக்கு என்று செலவிடுவதற்கு என்ன செய்து கொண்டான், அவன் கற்றிருந்தான். ஸ்தோத்திரம். நாடு கடத்தப்பட்ட ஒரு நிலைமையிலே அதை தனிமையை நினைத்து அவன் ஒருபோதும் என்ன செய்யவில்லை, கவலைப்பட்டுக் கொண்டிருக்காமல் கர்த்தருடைய நாளில் அவன் கர்த்தரை நினைச்சுகிறான், ஆராதிக்கிறான். கர்த்தருடைய நாளில் கர்த்தரை ஆராதித்த பொழுது தேவன் அவனோடு கூட இடைவிட நினைச்சுகிறார், ஆரம்பிக்கிறார். தேவன் அவனோடு கூட ஆரம்பிக்கிறார், பேச ஆரம்பிக்கிறார். எந்த சூழலிலும் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்க நினைத்து கொள்ள வேண்டும், பழகி கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். தேவனையும் அந்த ஆராதனையையும் தேவனுடைய பிள்ளைகளையும் ஒருபோதும் நினைச்சு கூடாது, பிரிக்கவே கூடாது. தேவன் ஆராதனைக்கென்றுதான் தேவன் உங்களையும் என்னையும் நினைச்சிருக்கிறார், அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்மை சிருஷ்டித்ததும் தேவனை ஆராதிப்பதற்காகத்தான், நம்மை அழைத்ததும் தேவனை நினைச்சுவதற்காகத்தான், ஆராதிப்பதற்காகத்தான். ஸ்தோத்திரம். நான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43வது அதிகாரம் 21வது வசனத்தினை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43வது அதிகாரம் 21வது வசனத்தினை வாசிப்போம். ஸ்தோத்திரம். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை நினைச்சுவார்கள், சொல்லி வருவார்கள். ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்ததனுடைய நோக்கத்தை பற்றி இங்கே தேவனுடைய மனுஷனாகிய தீர்க்கதரிசியாக ஏசாயா என்ன செய்கிறான் சொல்லுகிறான். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று என்ன செய்தேன், ஏற்படுத்தினேன். தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்ததான ஒரு கூட்டம் என்ன செய்து விட்டது என்று காலியாகிவிட்டது. சோதரம். தேவனை ஆராதித்ததான தூதர்கள் கூட்டம் பாவத்தின் நிமித்தம், பெருமை என்று சொல்லப்படுகிற ஒரு பாவம் அவருடைய இதயத்தில் வந்தது நிமித்தம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், பரலோகத்திலிருந்து கீழே என்ன செய்தார்கள், தள்ளப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் மனுஷன் நினைச்சு உண்டாக்கப்படவில்லை.
தேவனை ஆராதிக்கிற கூட்டம், தூதர்களை ஆண்டவர் உண்டாக்கினார். தூதர்களை ஆண்டவர் ஆராதிப்பதற்காக ஒரு கூட்டத்தை வைத்திருந்தார். தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்த கூட்டம் பெருமை நிமித்தம் என்ன செய்தது? கீழே தள்ளப்படும். நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். சோதரம், உண்டாக்கப்பட்டவைகள் உண்டாக்கினவருக்கு என்ன செய்ய முடியும்? ஒப்பாக ஒருவரும் இருக்க முடியவே முடியாது. உண்டாக்கப்பட்டவைகளை விட உண்டாக்கினவர் பெரியவர் தான். ஆனால் இவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் உன்னதமானவருக்கு என்ன செய்வேன்? ஒப்பாவேன் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? சொன்னது நிமித்தம் அவன் கீழே தள்ளப்பட்டான். பிசாசும் அவனோடு கூட சேர்ந்த ஒரு கூட்டமும் என்ன செய்யப்பட்டது என்று சொன்னால் கீழே தள்ளப்பட்டது என்று சொல்லி நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்போ தேவனை ஆராதிக்கிற கூட்டம் அங்கே என்ன செய்யுது? காலியாக இருக்கு. பரலோகத்தில் தேவனை ஆராதிக்கிற கூட்டம் என்ன செய்கிறது சொன்னா காலியாக என்ன செய்கிறது இருக்குது. காரணம், ஆராதித்த கூட்டம் கீழே வந்துருச்சு. இப்ப தேவனை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தேவனுடைய சாயலின்படி யாரை உண்டாக்குகிறார்? மனுஷனை என்ன செய்கிறார்? உண்டாக்குகிறார். சோ தேவனுடைய சாயலின்படி தேவன் என்ன செய்கிறார்? உண்டாக்குகிறார். அப்ப சிருஷ்டிப்பின் நோக்கம் என்னவென்று சொன்னால் என்ன செய்கிறது? தேவனை ஆராதிப்பது. ஆனால் தேவனை ஆராதிக்க கூடாது என்பதற்காக, விடக்கூடாது என்பதற்காக மனுக்குலத்தை பாவத்துக்குள்ளாக்கினான் பிசாசானவன். சோதரன், தேவனை ஆராதிக்க விடக்கூடாது என்பதற்காக அவன் இருந்த ஸ்தானத்தில் தேவன் மனுஷனை கொண்டு வந்து வைத்து அவரை ஆராதிப்பதற்காக வைத்தார். ஆனால் ஆராதிக்கிற இடத்திலிருந்து அவனை தள்ள வேண்டும் என்று சொல்லி பிசாசானவர் என்ன செய்த? மனுஷனை என்ன செய்தான்? வஞ்சித்தான். மனுக்குலத்தை பாவியாக்கினான். தேவனுடைய சமூகத்திலிருந்து அவன் என்ன செய்தான்? தள்ளினான். சோதரன், தள்ளப்பட்ட மனுஷனை தேவன் கைவிடாமல் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவனை ஆராதிப்பதற்கென்று மறுபடியும் அவனை என்ன செய்கிறார் என்று சொன்னால் மீட்டெடுக்கிறார். அதைத்தான் நாம் வந்து எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கினதில் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லும் பொழுது ஒரே ஒரு செய்தியை சொல்லி என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். சோதரன், என்னுடைய ஜனங்கள் என்னுடைய தேவனை ஆராதிப்பதற்கென்று நீ அவர்களை என்ன செய்ய வேண்டும்? நீ அனுப்பி விட வேண்டும். சோதரன், வேற எதையும் சொல்லவில்லை. எங்களுடைய தேவனை ஆராதிப்பதற்கென்று எங்களுடைய ஜனங்களை நீ என்ன செய்ய வேண்டும்? அனுப்ப வேண்டும். விடுதலையின் நோக்கமே என்னவென்று சொன்னால் தேவனை ஆராதிப்பதற்காக. சோதரன், இதிலிருந்து ஒன்றை நாம் தெரிந்து கொள்கிறோம். சிருஷ்டிப்பின் நோக்கம் தேவனை ஆராதிப்பது. அதே போல விடுதலையின் நோக்கம், ரட்சிப்பின் நோக்கம் தேவனை என்ன செய்வது? ஆராதிப்பது. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதும் பொழுது சொல்கிறார், 5வது அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்கிறார். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5வது அதிகாரம் 18வது வசனத்தில் அவன் சொல்கிறான், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக என்ன செய்கிறது? இருக்கிறது. சோதரம், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவரை குறித்து நம்மை குறித்து தேவனுடைய சித்தம் என்னவென்று சொன்னால் எல்லாவற்றிலேயும் அவரை என்ன செய்வது? ஸ்தோத்திரிப்பது. ஹல்லேலூயா. அதனால்தான் பவுல் மேலும் சொல்லும் பொழுது எபிரேயர் நிருபத்துக்கு எழுதும் பொழுது சொல்கிறான், 13வது அதிகாரம் 15வது வசனத்துல, எபிரேயர் 13வது அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 13வது அதிகாரம் 15வது வசனம், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு என்ன செய்கிற செலுத்தப்படுவோம். முந்தின வசனங்களில் அவருடைய பாடுகளை பற்றி சொல்லுகிறார். சோதனம், நகர வாசலுக்கு புறம்பே அவர் என்ன செய்தார்? அவர் என்ன செய்தார்? பாடுபட்டார். ஆகவே அவருடைய நிந்தையை என்ன செய்து கொண்டிருக்க வேண்டும்? சுமந்து கொண்டு பாளையத்திற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? புறப்பட்டு போக கடவும். நிலையான நகரம் நமக்கு எங்கே நினைச்சவில்லை, இல்லை, வரப்போகிறதையே நாம் என்ன செய்கிறோம்? நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். சிருஷ்டிப்பின் நோக்கம் தேவனை ஆராதிப்பது, விடுதலையின் நோக்கம் தேவனை ஆராதிப்பது, நம்மை விடுவிப்பதற்காகத்தான் ஆண்டவர் நினைச்சார். நகர வாசலுக்கு புறம்பே நினைச்சார், அவர் பாடுபட்டார். அந்த பாடுகளை நாம் நினைச்சு கொண்டு சுமந்து கொண்டு நாம் நினைச்சு கடவோம். அவரிடத்தில் சேர கடவோம். நிலையான நகர் நமக்கு நிச்சயமில்லை, இங்கே இல்லை. நிலையான நகரத்துக்குள் நாம் பிரவேசிக்கிறது வரைக்கும் அவருடைய நிந்தையை நாம் சுமந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும்? அவரிடத்தில் என்ன செய்வது? சேர கடவோம். அதை தொடர்ந்து சொல்ல, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் என்ன செய்ய தேவனுக்கு என்ன செய்ய கடவோம்? செலுத்த கடவோம். அப்ப மீட்பின் நோக்கம், சிருஷ்டிப்பின் நோக்கம் தேவனை ஆராதிப்பது. மீட்பின் நோக்கம், இயேசு எதற்காக பாடுபட்டார் என்று சொன்னால் என்னையும் உங்களை மீட்பதற்காக. மீட்டெடுத்து நாம் அவரை என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும்.
சிருஷ்டிப்பின் நோக்கம் கர்த்தரை ஆராதிப்பது, அதே போல ரட்சிப்பின் நோக்கம் தேவனை ஆராதிப்பது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆராதனையை தேவனை துதிப்பது எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை ஆராதிக்க நினைத்து கொள்ள வேண்டும், நாம் பழகிக் கொள்ள வேண்டும். சோதனை நேரம் இருந்தால் கர்த்தரை ஆராதிப்பது அல்ல. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஒரு எண்ணம் வந்து விட்டது என்று சொன்னால், என்ன ஒரு இருதயம் வந்து விட்டது என்று சொன்னால், நேரம் இருந்தால் கர்த்தரை நிச்சயம் ஆராதிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தேவனிடத்திலிருந்து எதையாகிலும் பெற வேண்டும், பெறுவேன் என்று சொல்லி என்ன செய்யாதிருப்பானாக, நினையாதிருப்பானாக. அப்படிப்பட்ட மனுஷன் தேவனிடத்திலிருந்து எதையாகிலும் ஒன்றை பெற்றுக் கொள்ள முடியாது. முதலாவது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், என்னை உண்டாக்குனது அவரை ஆராதிப்பதற்கு, என்னை மீட்டெடுத்தது தேவனை ஆராதிப்பதற்காக. மீட்கப்பட்ட பிள்ளைகளாக கூடி வந்து தேவனை ஆராதிப்பதற்காகத்தான் ஒவ்வொரு வாரமும் நாம் தேவ சமூகத்துக்கு என்ன செய்கிறோம், நாம் வருகிறோம். சோதரம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல இருந்து ஒருபோது நாம் தவறவே கூடாது. சோதரம் பிரைஸ். எப்படியாவது தேவனுடைய சமூகத்துக்கு வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். போசமாக யோவான் பத்மு தீவில் நாடு கடத்தப்பட்டிருக்கு, யாரும் கூட இல்லை, ஆண்டல் சொல்றதுக்கு யாருமே இல்லை, அவனோட கூட பேச்சு கொடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. தன்னந்தனியனாக நிச்சயம் உட்கார்ந்து இருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய நாளில் கர்த்தரை நிச்சயம் ஆராதிக்கிறார். அருமையான சகோதரனை சகோதரியே, அப்படிப்பட்ட ஒரு இருதயம் முன்னெடுத்து காணப்படுவானால் கண்டிப்பாக உன்னோடு கூட கர்த்தர் இடைபடுவார். உன்னோடு கூட கர்த்தர் பேசுவார் என்பதில் சந்தேகம் கிடையவே கிடையாது. கர்த்தருடைய நாளில் நினைச்சது ஆவிக்குள்ள அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான சத்தத்தை நான் நினைச்சது கேட்டேன். எக்கால சத்தம். அவருடைய சத்தத்தை வீதியில் எவனும் கேட்க முடியாது. அப்படிதான் 12வது மத்தேயு 12வது அதிகாரத்தில் சொல்றார், வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவன் வீதியிலே வச்சு கேட்பதில்லை. 12வது அதிகாரம் எடுத்தபடி 19 சோதனை மத்தேயு 12வது அதிகாரம் 19வது வசனம் படிங்க. வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவன் கேட்பதில்லை. ஆனால் நீங்க சத்தம் போடுகிறார். எக்கால சத்தம் போடுற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். ஒரு மனுஷன்கிட்ட பேசுறதுக்கு ஏங்க இவ்வளவு சத்தம் போடணும்? அப்படித்தானே, ஒரு மனுஷன் தான், அவங்க ஒரு மனுஷன் தான் இருக்கான், யோவான் மட்டும்தான். ஒருவேளை ஒரு திரள் கூட்டம் இருந்து எல்லாரும் கேட்கணும்னு சொல்றதுக்காக நினைச்சலாம் சத்தம் போடலாம். இல்ல ஒரே ஒரு மனுஷன் தாங்க இருக்கிறான், அவனோடு கூட பேசுவதற்கு ஆண்டவர் நினைச்சுக்கிறாருன்னு சொன்னால் எக்கால சத்தம் போன்ற ஒரு பெரிதான சத்தத்தை கேட்டு ஆண்டவர் சத்தம் போடாமலும் பேசுவார், சத்தம் போட்டும் பேசுவார். தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷனோடு கூட ஆண்டவர் பேசும் பொழுது சத்தம் விட்டு பேசுகிறார். சோதரம் அல்லேலூயா. ஆராதனையின் மேன்மை அதுதான், ஆராதனையுடைய மேன்மையே அதுதான், தேவ சத்தம். அதே போல பண்டிகை நாளாகி பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு 7வது அதிகாரம் யோவான் 7வது அதிகாரம் 37வது வசனத்தை படிப்போம். யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37வது வசனம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு சோதரம் பிரைஸ் ஹல்லேலூயா. பாவியை தேடுகிற நேரத்தில் சத்தமிடுகிறார். பிரைஸ் ஹல்லேலூயா. பிரைஸ். பண்டிகையின் கடைசி நாள். இனி ஒரு பண்டிகைக்கு ஆண்டவர் வரப்போறதில்லை. அதற்கு இன்னொரு பண்டிகை வருகிறதற்கு முன்பதாக அவர் பாடுபட்டு மகிமை அடைந்து பரலோகத்தில் பிதாவின் சிங்காசனத்தில் வலதுபாரத்தில் வீற்றுக் கொண்டிருப்பார். இனி வருமுறை பண்டிகைக்கு வரப்போறது கடைசி பண்டிகை, பஸ்கா பண்டிகை. ஆக அந்த பண்டிகை கடைசி நாளாக பிரதான நாளிலே இயேசு நின்று நினைச்சுகிறார், பாவியை தேடும்படி சத்தம் விடுகிறார். ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து என்ன செய்கிறவன் பாவம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளில் என்ன செய்ய புறப்பட்டு ஓடும். அந்த சமாரியா ஸ்திரீ இடத்தை சொன்ன அதே காரியத்தை சொல்றாங்க. 4வது அதிகாரத்தில் சொன்னார் சமாரியா ஸ்திரீ இடத்துல அதே காரியத்தை என்ன செய்ய சொல்லுகிறார். சோதரம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவியை தேடும் பொழுது பாவியை மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக, நீ அவரிடையில் வர வேண்டும் என்பதற்காக ஜீவ தண்ணீரை பருகி சோதரன் ஹல்லேலூயா தன்னுடைய தாகத்தை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த பாவியோடு பேசும் பொழுது சத்தம் போடுகிறார். ஆராதிக்கிற ஒரு மனுஷனிடத்தில் பேசுவதற்காக சத்தம் போடுகிறார். சோதரன் ஹல்லேலூயா.
மற்றவருடைய சத்தம் போட மாட்டாங்க. மற்றவருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியாது. சோதனம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனை, வீரனுடைய ஆராதனையை ஆண்டவர் கேட்பதற்கு, அவனோடு கூட பேசுவதற்கு ஆண்டவர் அந்த இடத்துக்குள்ள வருகிறார். யாரும் இல்லாத ஒரு இடம், அந்த இடத்துக்குள்ள இயேசு என்ன வருகிறார். வந்து அவனோடு கூட பேசுகிறார். சோதனை சத்தமிட்டு அவனோட பேசுகிறார். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அவன் சத்தம் அந்த திசையை பார்த்து திரும்புகிறான். யார் என்னிடத்தை இப்படி எப்படி பேசுகிறது, சத்தம் இருக்கிறது சொல்லி அந்த சத்தத்தை பார்ப்பதற்காக திரும்புகிறார். அப்பொழுது ஆண்டவர் யாரோடு கூட பேசுகிறார் என்று சொன்னால், சோதரன் யோவானோடு கூட பேசுகிறார். சொல்கிறார், நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவரும். யோவானே, நான் சாதாரணமான ஒருவர் அல்ல, உன்னோடு கூட பேசுகிறவர். நான் அல்பா ஒமேகா முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன். நீ காண்கிறது ஒரு புத்தகத்தில் இருந்துச்சு, எழுத்து. மகிமையான ஒரு அனுபவத்தை தேவன் யாருக்கு கொடுக்கிறார்? இந்த யோகனுக்கு கொடுக்கிறார். யாருக்கும் இல்லாத ஒரு அனுபவம். நீ காண்கிறத ஒரு புத்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற 7 சபைகளுக்கும் என்ன செய், அனுப்பு என்று சொல்லி என்ன செய்கிற சொல்லிவிட்டு அவருடைய தரிசனத்தை ஆண்டவர் காட்டுகிறார். தேவன் எப்படிப்பட்டவர்! ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சிரசு எப்படிப்பட்டது, கண்கள் எப்படிப்பட்டது, அவருடைய கால்கள் கரங்கள் எப்படிப்பட்டவைகள், சோதர பிரை, அவருடைய சத்தம் எப்படிப்பட்டது, சோதர பிரைசலான எல்லாவற்றையும் காட்டுகிறார். அப்பொழுது அவருடைய சாயலை பார்த்தவுடனே அவர் நினைச்சுக்கிறார் என்று சொன்னால், செத்தவரை போல நினைச்சுக்கிறான், கீழே விழுகிறார். அவருடைய பாதத்தில் விழுந்தான். செத்தவனை போல அவருடைய சாயலை பார்த்த உடனே செத்தவனை போல அவருடைய பாதத்தில் நினைச்சு விழுந்தேன். அப்பொழுது அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அவருடைய வலது கரத்தை என் மேல் வைத்து, என்னை நோக்கி பயப்படாதே யோவானே, நீ பயப்படாதே. அவருடைய கரத்தை யார் மேல் வைக்கிறார் என்று சொன்னால், அந்த யோவான் மேல் வைத்து விட்டு சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாக இருக்கிறேன். முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாக இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் சதா காலத்திலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனை ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய சத்தத்தை மட்டுமல்ல, தேவனை நாம் தரிசிக்க முடியும். அது மட்டுமல்ல, தேவனுடைய கரம் நம்ம இது வந்து நிச்சயமா அமரும். சோதரம். ஹல்லேலூயா. ஆராதிக்கிற ஒரு மனுஷனோட கர்த்தர் பேசுகிறார். ஆராதிக்கிற ஒரு மனுஷன் மேல மனுஷனை நிச்சயிக்கிறார் என்று சொன்னால், தேவனுடைய தரிசனத்தை நிச்சயிக்கிறான், பார்க்கிறான். தேவனுடைய வெளிப்பாட்டை அவன் பெற்றுக் கொள்கிறான். சோதரம். வேற யாருக்கும் தேவன் வெளிப்படுகிறவர் அல்ல. சோதரம். தேவனை ஆராதிக்கிறவன் தேவன் சத்தத்தை கேட்பான், தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்றுக் கொள்வான். அது மட்டுமல்லாமல் அவர் மேல தேவனுடைய கரம் வந்து அமரும் என்பதில் சந்தேகம் கிடையவே கிடையாது. அவருடைய கரம் சாதாரணமான ஒன்று அல்ல. 89வது சங்கீதம் 13வது வசனத்தை வாசிப்போம். 89வது சங்கீதம் 13வது வசனம். சோதரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 89வது சங்கீதம் 13வது வசனத்தை படியுங்கள். உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னத வலது. சோதர கரங்களை சொல்லு. ஹல்லேலூயா. உனக்கு வல்லமை உள்ள புயம் இருக்கிறது. வல்லமை உள்ள புயம் இருக்கிறது. அந்த கரத்தை தேவன் யார் மேல வைக்கிறார்? யோவானே, நீ பலவீனம் அல்ல, நீ பலவீனத்தினாலே வரல. சொத்து பலமுள்ள தேவனாகி நான் உன்னோடு கூட நிச்சயிக்கிறேன் அன்று இருப்பதற்கு அடையாளமாக தன் கரத்தை அவன் மேல் நிச்சயிக்கிறார், வைக்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 50வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 50வது அதிகாரம் 2வது வசனம். நான் வந்தபோது ஒருவரும் இல்லாமல் போனது என்ன, நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவரும் இல்லாமல் போனது என்ன, மீட்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகிட்டோ, விடுவிக்கிறதுக்கு என்னிடத்தில் பலன் இல்லாமல் போயிட்டோ, இதோ என் கண்டிடத்தினாலே கடலை என்ன செய்தேன், வற்ற பண்ணி நதிகளை வெட்டாந்தரையாக்கி போகிறது. மீட்க கூடாதபடிக்கு கரம் என்ன செய்திருக்கிறதோ, குறுகி இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்?
தேவனுடைய கரம் வல்லமையுள்ள கரம், அதில் மகிமையான கரம். அவருடைய கரத்துக்கு இணையானது எதுவுமே கிடையாது. அதனால்தான் அந்த ரகசியம் யாருக்கு தெரிந்திருந்ததுன்னு சொன்னால் அந்த தேவனுடைய மனுஷனாக யாபேசுக்கு தெரிந்திருந்தது. அவனுடைய தாய் நான் அவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று சொல்லப்படுகிற பேரை என்ன செய்தாள்? பேர் வைக்கிறதுக்கு அர்த்தம் உண்டு. அர்த்தத்தோடு பேர் வைக்கிறாள். யாபேசுடைய தாயுடைய பெயர் சொல்லப்படவில்லை, தாயினுடைய பெயர் சொல்லப்படவில்லை. ஆனால் மகனுடைய பேர் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. யாபேசனுடைய தாய் நான் அவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று சொல்லி பெயரிட்டாள். ஆனால் தன் சகோதரர்களை பார்க்கிலும் அவன் கனம் பெற்றான். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. தன் சகோதரர்களை பார்க்கிலும் நினைச்சு தன் கனம் பெற்றான். வாசிங்கள் 4வது அதிகாரம் 9வது வசனத்தை 10வது வசனத்தை படிங்கள். 1 நாளாகமும் 4வது அதிகாரம் 9வது வசனத்தை 10வது வசனத்தை படிப்போம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றான், கனம் பெற்றவனாக இருந்தான். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். அவன் தாய் நான் அவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று அவன் சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று நினைச்சிட்டாள், பேரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி சோதரன். அல்லேலூயா. யாரு? இஸ்ரவேலின் தேவன் நோக்கி. இஸ்ரவேல் என்று சொன்னால் யார்? யாக்கோபு. ஆபிரகாமின் தேவன் சொல்லல, ஆபிரகாமின் தேவனை நோக்கி ஜெபிச்சான்னு சொல்லல. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் அழைக்கப்பட்டவன், அவன் மூலமாகத்தான் ஆண்டவர் முழு சந்ததியும் ஆசீர்வதிக்காக எந்த ஒரு மாற்று கருத்து நினைச்சு கிடையாது. உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் நினைச்சப்படும், ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் யாரை பார்த்து சொன்னார்? ஆபிரகாமை பார்த்து சொன்னார். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இந்த யாபேஸ் ஜெபிக்கும் பொழுது இஸ்ரவேலின் தேவன் நோக்கி, இஸ்ரவேலின் தேவன் நோக்கி ஏன் இஸ்ரவேலின் தேவன் நோக்கி ஜெபிச்சான்? அந்த இஸ்ரவேலின் தேவன் நோக்கி அவன் ஜெபிச்சான்னு சொல்லுகிறதற்கு ஒரு காரணம் அந்த ஜெபத்திலேயே பின்னால் நமக்கு வருது. அந்த வசனத்தை படிங்க. இஸ்ரவேலின் தேவன் நோக்கி, தேவரீர் என்னை நீர் எனக்கு ஆசீர்வதித்து என் எல்லையை நீ பெரிதாக்கி உம்முடைய கரம் என் மேல் செய்யப்பட வேண்டும், காணப்பட வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய கரம் என்னோடு என்ன செய்ய வேண்டி இருக்க வேண்டும். உம்முடைய கரம் என்னோடு என்ன செய்ய வேண்டி இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்ன விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார்? அருளினார். அல்லேலூயா. அருமையாக ஒரு ஜெபம் ரகசியமானது தெரிஞ்சிருக்குது. ரகசியம் அது தெரிந்திருக்குது. இஸ்ரவேலின் தேவன் நோக்கி அவன் ஜெபிச்சிருக்கிறது காரணம் என்னபடி சொன்னால், இஸ்ரவேலை குறித்து நாம் நினைச்சு பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், கோலும் கையுமாய் நான் யோர்தானை நான் நினைக்கிறேன் கடந்து போனேன், ஆனால் இப்பொழுது இந்த 2 பரிவாரங்களையும் நினைச்சு உடையவன் ஆனேன். அதற்கு காரணம் என்னபடி சொன்னால், சோதரம் பேசுகிறான், பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. இவ்விதமாய் நான் நினைச்சு பாடுபட்டேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இராமல் போயிருந்தால் நீர் என்னை வெறுமையாக அனுப்பிவிட்டிருப்பீர்கள். சோதனம். அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருந்ததனால நீர் சோதனம் உண்மை. நேற்று ராத்திரி வேளையிலே அவர் கடிந்து கொண்டார். யாரை பார்த்து சொல்கிறார்? லாபானை பார்த்து சொல்கிறார். இஸ்ரவேல் அங்கே தேவன் அமிதமாய் தேவன் யாரை ஆசீர்வதித்தார் என்று சொன்னால் இஸ்ரவேலை, யாக்கோபு என்று சொல்லப்படுகிற இஸ்ரவேலை தேவன் நிச்சயித்தார், அவர் ஆசீர்வதித்தார். சோதரம். ஆகவேதான் அவன் யாரை தெரிந்து கொண்டான், யாரிடத்தில் ஜெபிக்கிறான்? இஸ்ரவேலின் தேவன் நோக்கி. இன்னொரு காரணம் ஒன்று உண்டு. இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபிப்பதற்கு இன்னொரு காரணம். சோதரன் ஒரு வெள்ளை கள்ளத்தனமாக தான் இதை பெற்றுக்கொண்டான், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். தகப்பனை வஞ்சித்து அவனுக்கு கண் பார்வை சரியில்லை, தெரியாத ஒரு நிலைமையை பயன்படுத்தி அவன் நிச்சயதான் சொன்னால் தந்திரமாக இதை பெற்றுக்கொண்டான், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். யாக்கோபை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம், தீர்மானம். அதில் எந்த விதமான மாற்றமும் நினைச்சு இருக்க முடியாது. ஆனால் தேவன் அவனை ஆசீர்வதிப்பதற்கு நேரம் உண்டு. அந்த நேரத்துக்கு முன்பதாக இவன் முந்திக்கிட்டான், முந்தி போய் எதை பெற்றுக்கொண்டான்?
ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொண்டான். அதனால் உண்டான விளைவு 20 ஆண்டுகளுக்கு மேல சுற்றிக்கிட்டு என்ன தீர்கிறான். 20 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவன் தன் தகப்பனுடைய வீட்டுக்கு திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி அவன் திரும்பி வருகிற பொழுது என்ன செய்கிறான் என்று சொன்னால் பயம் அவனுடைய இருதயத்தை என்ன செய்து கொண்டது, அதிகமாய் பிடித்துக் கொண்டது. என்னுடைய சகோதரனாகிய ஏசா என்னை பார்த்தால் கண்டிப்பாக கொண்டு போடுவான் என்று சொல்லி அந்த பயத்து நிமித்தமாக அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் யாப்போக்கு என்று சொல்லப்படுகிற ஆற்றுக்கு அந்த பக்கத்தில் அவன் போய் என்ன செய்கிறான், இரவு முழுவதும் தேவனோடு கூட என்ன செய்கிறான், போராடுகிறான். இரவு முழுவதும் தேவனோடு கூட என்ன செய்கிறான், ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் பொழுது சோதரன் ராம் முழுவதும் போராடுகிறான். காலையிலே ஆண்டவர் சொல்கிறார், பொழுது பிடிக்கிறது நான் போகட்டும் என்று சொல்லி என்ன செய்கிற சொல்லுகிறார். ஆனால் யாக்கோபு சொல்கிற, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை நிச்சய மாட்டேன், போக விடவே மாட்டேன். சோதரன் அப்பொழுது ஆண்டவர் அவனிடத்தில் கேட்கிறார், அவன் பேர் என்ன என்று சொல்லி கேட்கிறார். அவன் பேரை சொன்ன உடனே வேதம் சொல்கிறது, அப்பொழுது தேவன் அவனை அங்கே என்ன செய்தார், அவன் ஆசீர்வதித்தார். சோதரன் அல்லேலூயா. தேவனிடத்தில் போராடியதை பெற்றுக்கொண்டவன், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவன். சோதரன் தகப்பனுடைய ஆசீர்வாதமும் அவனுக்கு உண்டு, தேவனுடைய ஆசீர்வாதமும் உண்டு. இதை யாபேஸ் தெரிந்து கொண்டபடினாலே அவன் இஸ்ரவேலின் தேவன் நோக்கி என்ன செய்கிறான், ஜெபிக்கிறான். சோதரன் நீர் என்னோடு கூட இருந்து உங்களுடைய எல்லையை நிச்சயம் என்று பெரிதாக்க வேண்டும், உங்களுடைய கரம் என் மேல் நிச்சயப்பட வேண்டும், காணப்பட வேண்டும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு நீர் என்ன செய்து கொள்ள வேண்டும், வெள்ளைக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார், அவர் கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய கரம் நம் மீது அமரும் பொழுது வேண்டிக் கொள்கிறதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சோதரன் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறேன், வேண்டிக் கொள்கிறதை தேவன் நமக்கு தருவார். அந்த யாபேசுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு நமக்கும் ஆண்டவர் தேவனாக இருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதை அவர் நமக்கு தருவார். ஒன்றை ஒன்று மட்டும் நமக்கு காணப்பட வேண்டும், அவருடைய கரம் நம் மீது இருப்பார். அவருடைய கரம் நம் மீது நிச்சயப்பட வேண்டும், காணப்பட வேண்டும். சோதரம் பிரைசரம் ஹல்லேலூயா. இந்த கால நேரத்தில் ஆண்டவரத்தில் கேட்கும், ஆண்டவரே அந்த யாபேசு மேல் உள்ள கரத்தை வைத்து அவனை ஆசீர்வதித்தது போல இந்த வருஷத்தின் கடைசி பகுதியில் வந்திருக்கிறதான என் மேல உங்களுடைய கரத்தை வையும், ஆணி பாய்ந்த அந்த கரத்தை என் மேல் என்ன வையும். ஆண்டவரே அல்லேலூயா. என்னை மேன்மை உள்ளவனாக மாற்றுவதற்காக சோதரம் என்னை ஆசீர்வாதம் உள்ளவனாய் இந்த உலகத்தில் வைப்பதற்கு இருத்துவதற்காக நீ கல்வாரி சிலுவையில் உள்ள கரங்களில் ஆணி பெருசிலே அடிக்க நீ ஒப்பு கொடுத்தீர். அந்த ஆணி பாய்ந்த கரத்தை என் மேல் நீ வைத்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி நான் கேட்போம். அந்த ஜெபத்தை கேட்டு கண்டிப்பாக அவர் நம்மையிலே அவருடைய கரத்தை வைப்பார். அந்த கரம் நம்மை ஆசீர்வதிக்கும், நம்மை உயர்த்தும். சோதரம் இந்த உலக வாழ்க்கையில நாம் நடத்தி கொண்டே அவர் போகும் என்பதில் சந்தேகம் கிடையவே கிடையாது. சோதரம் சில வசனங்களை மட்டும் இந்த கால நேரத்தில் உங்கள் மத்தியிலே வைக்க வேண்டும். முன்பதாக தேவனுடைய கரத்தின் மேன்மையை குறித்து சில வசனங்களை மட்டும் நாம் நினைச்சு போற சிந்திக்க போறோம். வாசிங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 51வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை படிப்போம். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக என் வார்த்தையை உன் வாயிலை அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை நான் நிச்சயம் மறைக்கிறேன். சோதரம் உன்னை என் ஜனம் என்று நிச்சயம் சொல்வதற்காக நான் என் வார்த்தைகளை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை நிச்சயம் மறைக்கிறேன். அவருடைய கரத்தில் நிழல். ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது சொல்கிறான், காற்றுக்கு ஒதுக்கும் வெயிலுக்கு தங்கும் நிழலுமாய் நினைச்சுகிறீர் இருக்கிறீர் என்று நினைச்சுகிறான் சொல்கிறான் ஏசாயா தீர்க்கதரிசி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய கரம் நமக்கு ஒரு நிழலாய் நிச்சயத்தை காணப்படும். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நம்மை மூடி மறைப்பதற்கு அவருடைய கரம் நமக்கு நிழலாக நிச்சயத்தை காணப்படுகிறது. அந்த கரத்தின் நிழலால் நம்மை மூடும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய வார்த்தையை நம்முடைய வாயில என்ன செய்கிறார், அவர் தருகிறார். அவருடைய வார்த்தைகளை நமக்கு என்ன செய்கிறார், கொடுக்கிறார். அவருடைய கரம் யார் மேல் அமர்கிறதோ அவர் தேவனுடைய மனுஷனாக இருக்கிறார். அந்த தேவனுடைய மனுஷனுக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை கொடுத்து கொண்டே என்ன செய்கிறார், இருக்கிறார். சோதரம் அல்லேலூயா. பிரைஸ். அவருடைய கரத்தின் நிழலிலே எப்போது நாம் என்ன தங்கி இருப்போம். வேறு எந்த நிழலில் ஓடி என்ன செய்து விட வேண்டாம், ஒதுங்கி விட வேண்டாம், ஒதுங்கி விட வேண்டாம்.
வேறு எந்த நிழலிலும் நிறைய நிழல்கள் உண்டு இந்த உலகத்தில். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 9வது அதிகாரம் 14வது வசனமும் 15வது வசனத்தை வாசிப்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 14, 15 வசனங்களை வாசிக்கிறேன் சார். அப்பொழுது மரங்கள் எல்லாம் முச்செடியை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிருந்து என்ன செய்தது என்றது. அதற்கு முச்செடியானது மரங்களை பார்த்து, நீங்கள் என்னை உங்கள் மேல ராஜாவாக்குவது உண்மையானால் என் நிழலிலே வந்து என்ன செய்ய அடையுங்கள், இல்லாவிட்டால் முச்செடியில் இருந்து அக்கினி புறப்பட்டு லீபனோனில் உள்ள கேது மரங்களை எல்லாம் என்ன செய்ய கடவுது, பட்சிக்க கடவுது என்று போதும். மரங்கள் எல்லாம் எதை பார்த்து முச்செடியின் இடத்துல வந்து என்ன செய்யுது, முச்செடி வந்து என்ன செய்து கேட்குது. முச்செடியின் இடத்துல வந்து என்ன செய்து சொல்லுது, நீ வந்து எங்கள் மேல் என்ன செய், ராஜாவாயிரு, நீங்கள் ராஜாவா இருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் என்னை உங்கள் மேல் ராஜாவாக்குவது உண்மையானால் என்னுடைய நிழலிலே வந்து என்ன செய்யுங்கள், தங்குங்கள். முச்செடி நிழல்ல. அதுக்கு முன்னால வேற சம்பவங்கள் நடக்குது. மரங்கள் எல்லாம் எதை பார்த்து, ஒலிவு மரத்தை பார்த்து கேட்குது, நீ எங்கள் மேல் ராஜாவாயிரு சொல்லுது. அப்பொழுது ஒலிவு மரம் சொல்லுது, நான் தேவர்களையும் மனுஷரையும் மகள பண்ணும் என்னுடைய கொடுமையை விட்டு விட்டு நான் மரங்களை அரசாள போவேனோ என்று என்ன செய்து சொல்லுவது. உடனே இந்த மரங்கள் எல்லாம் சேர்ந்து எங்க பரப்பு போகிறதுன்னு சொன்னால் அத்தி மரத்தின் போகுது. அத்தி மரத்தை பார்த்து, என் ஒலிவு மரம் ராஜாவும் மாட்டேன்னு சொல்லிட்டான், நீங்கள் வந்து நீ வந்து எங்கள் மேல் நினைச்சு ராஜாவாயிரு என்று சொன்னது. அப்பொழுது அத்தி மரம் சொல்லுகிறது, நான் என்னுடைய இனிமையையும் என்னுடைய சோதரம் கனியின் மதுரத்தையும் நான் விட்டுவிட்டு மரங்களை அரசாள போவேனோ மாட்டேன் என்று சொல்லிவிட்டது. 3வது மரங்கள் சோதரம் ஏமாற்றத்தோடு திராட்சை செடி நிறுத்தல் போகுது. திராட்சை செடி நிறுத்தல் போய், நீ வந்து எங்கள் மேல் என்ன செய், ராஜாவாயிரு என்று சொல்லுகிறது. அப்பொழுது திராட்சை செடி என்ன சொல்லுகிறது சொன்னால், நான் தேவர்களையும் மனுஷர்களையும் மகள பண்ணும் ரசத்தை விட்டுவிட்டு நான் மரங்களை அரசாள போவேனோ என்று சொன்னது. மாட்டேன் என்று சொல்லிவிட்டு கடைசியில் வழி இல்லாம எங்க போகுது, முச்செடி இடத்துல வந்து நீயாவது வந்து எங்கள் பேர் ராஜாவா இருப்பா. ஒலிவு மரமும் மாட்டேன்னு சொல்லிடுச்சு, அத்தி மரமும் மாட்டேன்னு சொல்லிச்சு, திராட்சை செடியும் மாட்டேன்னு சொல்லிடுச்சு, நீயாவது வந்து எங்கள் மேல் இருந்துச்சு ராஜாவா இருந்துச்சுன்னு சொல்லுது. அப்பொழுது முச்செடி சொல்லுது, உங்கள் மேல் என்னை ராஜாவாக்குவது மெய்யானால் நீங்கள் எல்லாரும் எங்க வாங்க, என் நிழல்ல வாங்கப்பா. எங்க வரணும், நிழல். அப்படி இல்லாவிட்டால் முச்செடியிலிருந்து என்னது புறப்படும், அக்னி. லீபனோனில் உள்ள கேதர், முச்செடி சொல்லுது கேதர் மரத்தை பார்த்து, முச்செடி சொல்லுது கேதர் மரத்தை பார்த்து, ஏன் நிழல்ல நீ வரல சொன்னாக்கி அதாவது முச்செடியிலிருந்து அக்னி புறப்பட்டு லீபனோனில் உள்ள கேதர் மரங்கள் எல்லாம் நினைச்சிட்டு போடும், பட்சித்து போடும் என்று சொல்லி பிள்ளைகளை சோதரம். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், முச்செடி என்று சொல்லப்படுவது இந்த உலகத்திற்கு இருந்து அடையாளம். இந்த உலகத்தின் நிழலிலே ஒரு மனுஷன் தங்குகிறது வரைக்கும் அவனுக்குள்ளே இருந்திருக்க முடியாத ஒரு நிம்மதியாக இருக்க முடியவே முடியாத ஒரு ஆசீர்வாதமான ஒன்றாக கிடையாது. காரணம், முச்செடிக்கு தருவதற்கு ஒண்ணுமே கிடையாது. ஒலிவு மரத்தின் கொழுமை எண்ணெய், அத்தி மரத்தின் பழம் மதுரம் உள்ளது, திராட்சை செடியின் கனி எல்லாரையும் மகள பண்ணுகிறது, ரசம். முச்செடியிலிருந்து கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்துல எதுவுமே கிடையவே கிடையாது. இந்த உலகத்தின் நிழலிலே ஒரு மனுஷன் போகிறான்னு சொன்னால் அங்கே அவன் ஆறுதலை பெற்றுக்கொள்ள மாட்டான். அங்கே வந்து ஒரு விடுதலை அவன் பெற்றுக்கொள்ள முடியாது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அங்கே இருந்து அவன் ஓடி வந்தால் அந்த முச்செடியிலிருந்து அக்கினி தான் எனக்கு புறப்பட்டு வரும். இந்த உலகம் ஒரு மனுஷனை நிச்சயம் சோதரம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடும். சோதரம், இந்த உலகத்தின் நிழலிலே நான் போக ஒருபோதும் நினைச்சு நினைக்கவே வேண்டாம். சோதரம், கர்த்தருடைய கரத்தின் நிழலுக்கு கீழாக நாம் என்ன சொல்கிறோம், ஆண்டவரே உங்களுடைய கரத்தின் நிழலிலே நாம் இருக்க எனக்கு கொஞ்சம் உதவி செய்யணும். ஆகவே தான் ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்றான், இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு
அவரால் நிறைவான நிச்சயவதாக பலன் கிடைப்பதாக. சோதரம் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ இந்த உலகத்தில் உள்ள வாலிபருக்கு பின்னால நீ என்ன செய்யல, போகல. அதான் சொல்றான். சோதரம் பிரைஸ் தி லார்ட். ரூத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல அதை சொல்றான். செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. சோதரம் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 3வது அதிகாரம் 10வது வசனத்துல 2வது உள்ளதை சொல்கிறான். அவன் மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபரின் பிறகே போகாததினாலே உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது இருக்கிறது. நீ யார் பின்னால போகல, உலகத்துக்கு பின்னால நீ போகல. யாருக்கு வந்துட்ட? தேவனுக்கு. முச்சடிக்கு பின்னால போகல, தேவனுக்கு வந்துட்ட. அது முச்சடி. சோதனை அதற்கு நிலம் கொடுக்க முடியாது, ஒன்றும் மனுஷ முடிய கொடுக்க முடியாது. எந்த விதத்தில் இந்த உலகம் ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்த முடியாது. எந்த விதத்தில் இந்த உலகம் ஒரு மனுஷனுக்கு வேண்டியதான தேவையான எல்லாவற்றையும் கொடுக்க முடியாது. இந்த உலகம் கொடுக்கக்கூடியது ஏமாற்றம் தான். இந்த உலகம் கொடுக்கக்கூடியது என்ன சொன்னால் நிலையான சந்தோஷத்தை, தற்காலிகமான ஒரு சந்தோஷத்தை நிச்சயப்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய கரம் ஒரு மனுஷன் மேல் இருக்கும் பொழுது தேவன் அவனுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமும் என்ன செய்கிறார், அவர் இருக்கிறார். சோதரம் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த கால நேரத்தில் கர்த்தருடைய கரத்தின் நிழலை நாம் நினைச்சுவோம், வாஞ்சிப்போம். சோதரம். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்றான், 91வது சங்கீதம் 2வது வசனம். சோதரம் 91வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிப்போம். பிரைஸ் தி லார்ட். 1வது வசனத்தில் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். கரங்களை சொல்லுவார். அவருடைய செட்டைகளின் கீழ் வரும் பொழுது அவருடைய சிறகுகளின் கீழ் நம்மை வைத்து பாதுகாத்து விடுவார். சொல்லுவார். ஆபத்து வருகிறதான நேரத்தில் கோழி தன் குஞ்சுகளை எவ்விதமாக தன்னுடைய செட்டைகளின் கீழ் வைத்துக் கொண்டு அந்த பிள்ளை குஞ்சுகளை காப்பாற்றுவது போல தேவன் ஆபத்து வருகிறதான நேரத்தில் சோதரம் ஹல்லேலூயா அவருடைய செட்டைகளின் கீழ் நம்மை வைத்து அவரை நிச்சயவார் என்று சொன்னால் பாதுகாத்துக் கொள்வார். சோதரம் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த கால நேரத்தில் அவருடைய நிழலில் நாம் நிச்சயம், கரத்தின் நிழலில் நாம் நிச்சயம் தங்கி இருப்பதை நாம் நிச்சயம் வாஞ்சிப்போம். இந்த உலகத்துக்கு பின்னால் நாம் போகவே வேண்டாம். இரண்டாவது அவருடைய கரம் நம்மீது இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய இரண்டாவது பலன் நெகேமியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம். நெகேமியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நெகேமியா 2வது அதிகாரம் 8வது வசனம். தேவாலயத்தில் இருக்கிற அறையின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நாம் கட்ட போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகிய கொடுக்கும்படிக்கு என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்ததினால் ராஜா அவைகளை எனக்கு என்ன செய்தான், கட்டளையிட்டார். சோதரம். ஹல்லேலூயா. தேவனுடைய கரம் நம்ம மேல் இருக்கும் பொழுது ராஜா எல்லாவற்றையும் நமக்கு தருவார். சோதரம். ஹல்லேலூயா. என்ன வேலைக்கு? தேவாலயத்தின் கதவு வேலைக்கு, அலங்கத்தின் வேலைக்கு, என் வீட்டின் வேலைக்கு. வீட்டை கட்டுறது எதுக்கெல்லாம்? ஆலயத்தை கட்டுறதுக்கு, அலங்கத்தை கட்டுறதுக்கு. சோதரம். ஆலயத்தை கட்டுறதுக்கு, அலங்கத்தை கட்டுறதுக்கு, அதை எது பாதுகாப்புன்னு சொல்லி எடுத்துக்கொள்ள பாதுகாப்புக்கு. மூன்றாவது என்னுடைய வீட்டின் வேலைக்கு தேவையான மரங்களை வனத்து அதிகாரியாகிய ஆசா கொடுக்கும்படிக்கு நான் வேண்டிக் கொண்டேன். கர்த்தருடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்ததுனாலே ராஜாவை எல்லாவற்றையும் கொடுத்தார். எல்லாவற்றையும் கொடுத்தார். மூன்றையும் பிரிச்சு பேசுறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. இப்போ மூன்று வித்தியாசப்பட்ட காரியங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. எதுவாக இருந்தாலும்
எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு தேவன் நினைச்சுகிறார் என்று சொன்னால் அவருடைய கரம் நம்மீது இருக்கும் பொழுது நமக்கு சாத்தியமாகும் என்பதில் சந்தேகம் கிடையவே கிடையாது. அருமையான சகோதரனை சகோதரி, இந்த கால நேரத்தில் கர்த்தருடைய கரம் நம்மீது இருக்கும் பொழுது நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தருவார் என்பதில் எந்த சந்தேகம் கிடையவே கிடையாது. வருஷத்தின் கடைசி பகுதியில் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவருடைய கரத்தை என் மேல் வையும், இந்த கரம் என் மேல் இருக்கட்டும். அவருடைய கரம் இருக்கும் பொழுது நாம் என்ன கேட்டாலும் சரி எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், தருவார். சோதனை ஆண்டவர் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் அல்ல. சோதனை யார் மீது அவருடைய கரத்தை வைக்கிறாரோ சோதனம் அவர்கள் கேட்கிறவைகளை எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறார். ஆலயத்தின் வேலைக்கு, அலங்கத்தின் வேலைக்கு, தன்னுடைய சொந்த வீட்டின் வேலைக்கு எல்லாவற்றையும் அவர் நினைச்சுகிறார் என்று சொன்னால் அவர் கொடுக்கிறார். சோதனம் ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிப்போம். தேவனுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து, ஆண்டவரே உங்களுடைய கரத்தை என் மேல் வையும் என்று சொல்லி யாபேஸ் ஜெபித்தது போல நாம் நினைச்சுவோம், ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாக அவருடைய கரத்தை நம்பி நிச்சயமார் அவர் வைப்பார். சோதனம் ஹல்லேலூயா. அவருடைய கரத்தின் நிழல் நமக்கு சோதரம் மிகுந்த ஆறுதலாய் சந்தோஷமாய் நமக்கு நிச்சயம் காணப்படும். சோதனம் அந்த நிழல் நம்ம இருக்கும் பொழுது நாம் அவருடைய ஜனங்களாக அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக நாம் நிச்சயம் காணப்படுவோம். அவருடைய கரம் நம்ம மீது இருக்கும் பொழுது ராஜாவிடத்து தேவன் நம்முடைய ராஜா, ராஜாதி ராஜா சோதரன் அவரிடத்தில் கேட்கிற எல்லாவற்றையும் அவர் நமக்கு தருவதற்கு போதுமானவராக நினைச்சுகிறார் அவர் இருக்கிறார். சோதரம் எஸ்ராவின் புஸ்தகம் 3வது எஸ்ராவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். எஸ்ராவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 31வது வசனம். சோதரம் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். முதலாம் மாதம் 12ஆம் தேதியிலே ஆகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து சத்துருவின் கைக்கும் பயந்திருக்கிறவர்கள் கைக்கும் எங்களை தப்புவித்தது. 3வது தேவனுடைய கரம் நம்மீது அமரும் பொழுது அந்த கரம் நம்மை தப்புவிக்கும். ஹல்லேலூயா. சத்துரு எப்பொழுதும் நமக்கு விரோதமாக வருவான். எப்பொழுதும் சத்துரு நமக்கு விரோதமாக வேலை செஞ்சுட்டே இருப்பான். அவர் சத்துரு எல்லா நேரத்திலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பி தேவனை விட்டு தூரப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம், அவருடைய வேலை. ஆனால் கர்த்தருடைய கரம் இருக்கும் பொழுது எல்லா இடர்களுக்கும் தேவன் நம்மை தப்புவிப்பார். எல்லா சத்துருடைய கிரிகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வார். சோதரம் அப்படி இல்லை என்று சொன்னால் நாமே பாதுகாத்துக் கொள்ள முடியவே முடியாது. இந்த கால நேரத்தில் சோதரம் சத்துருடைய எல்லா கிரியைகளுக்கும் தேவனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மிகுந்த மனத்தாழ்மையோடு இருக்கிற இடத்திலேயே ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே உம்முடைய கரத்தை என் மேல் என்று வைத்தோம். இஸ்ராவின் மேல் உம்முடைய கரத்தை வைத்து வழியிலே அவனுக்கு எந்த இடங்களும் வராதபடிக்கு, எந்த சத்துருவாலும் எந்த தீங்கும் வராதபடிக்கு அவனை காத்து கொண்டது போல நானும் ஆண்டவரே பத்திரமாய் ஹல்லேலூயா இந்த உலக வாழ்க்கையில இந்த உலக ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுபடிக்கு நீர் உம்முடைய கரத்தை என் மேல் வையும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போம். கண்டிப்பாக தேவன் நமக்கு என்று உதவி செய்வார். சோதரம் ஹல்லேலூயா. சத்ருவாகிய பிசாசானவன் எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவே செய்து கொண்டிருக்கிறான், எழுதி கொண்டிருக்கிறான். பேர் அதை கொண்டு சொல்லும் போது அத்தான் சொல்கிறான். உங்கள் எதிராளியாக பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி செய்து கொண்டிருக்கிறான். சுற்றி திரிகிறான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இயேசு கிறிஸ்துவை கூட அவன் விடல, சுத்தி வந்தான். 40 நாட்கள் அவர் என்ன செய்தார்? சோதனை அவர் ஜெபித்து உபவாசித்து ஜெபித்து 40 நாட்களுக்கு பிற்பாடு பசி உண்டாயிற்று. யார் வந்தது? சோதனைக்காரன் வந்து 3 விதங்களில் அவர் சோதிக்கிறான், ஆண்டவரை சோதிக்கிறான். எல்லாவற்றிலும் இயேசு தேவனுடைய வார்த்தையின் மூலம் நினைச்சுதான் வெற்றி பெற்றார். வசனம் சொல்லுது, சில காலம் அவரை விட்டு நினைச்சிருந்தான், விலகி இருந்தான். அப்படின்னா அர்த்தம் என்ன? கொஞ்ச நாட்கள் விலகி இருந்தான். அப்புறம் மறுபடியும் எப்படி வந்தான்? யூதர்களை ஏவி விடுறான், கல்லெறிஞ்சு கொண்டு குற்றம் சாட்டுக்கு ஆட்கள் எழுப்புறான். சோதனம் சத்துரு எப்பொழுதும் நினைச்சு தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டே தான் நினைச்சு வந்து இருப்பான். இயேசுவை கூட நினைச்சதை விடல, அப்ப நம்மளை விடுவானா? சோதனம். அப்போ அதிலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்று சொன்னால் அந்த எதிராளியுடைய தந்திரத்திலிருந்து
எதிராளி நமக்கு விரோதமாய் செய்கிற செய்கையில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவையானது ஒன்று என்னவென்று சொன்னால் அவருடைய கரம் நம் மீது என்ன செய்ய வேண்டும், அமர வேண்டும். அதைதான் இந்த எஸ்ரா தெளிவாக என்ன சொல்லுகிறார். வழியிலே நாம் நடந்து போகிறோம். நாம் ஒரு வழி பிரயாணத்தை தான் செய்திருக்கோம். வழி பிரயாணத்துக்கு போகும் பொழுது அதை பற்றி நீதிமொழியின் வசனத்தில் உண்டு. ஸோ அதை நான் இப்போ அதை எடுக்க விரும்பல. நேரே போகும் வழி போகிறத பார்த்து எவன் பேதையோ என்ன எடுத்து வரவன் சொல்லி கூப்பிடுறான். அதுக்குள்ள நான் போகலை. நேரே போக்கும் வழி போகிறதை பார்த்து நம்ம நேர போயிட்டு இருக்கோம். சோத்திரம். நம்ம ஆண்டவர் எந்த பாதையில கொண்டு வந்திருக்கிறாரு? ஒரு நேர் பாதையில் கொண்டு வந்து வைத்திருக்கிற ரட்சிப்பின் மூலமாக ஒரு நேர் பாதையில வந்திருக்கிறோம். செட் பண்ணி வச்சுட்டார். அது வழியாக தான் போகணும். சைட்ல பார்க்கக்கூடாது. அதனால தான் வலது புறமும் இடது புறமும் நீ என்ன செய்யாத, சாயாத. உன் கண்கள் நேராக நோக்கக்கூடாது. காரணம் உன் வழி நேர் வழி, சைட்ல இல்ல. அந்த நேர் வழியே தான் போகணும். ஆனா நேர போக வழி போக்கை பார்த்து எவன் பேதையோ அவன் இங்க என்ன செய்யணும். காரணம் எதுக்காக? அவளிடத்தில் போகிறவர்கள் ஒரு காலம் என்ன செய்ததில்லை, திரும்பி வந்தது இல்லை. பலவான்கள் அநேகரை வீழ்த்தினாள். அதுல சொல்லியிருக்கு, பலவான்களை அநேகரை வீழ்த்திட்டா. சோதரம். பிசாசு சாதாரணமானவர்கள் இல்ல, பலவான்கள் எல்லாம் கீழே தள்ளிட்டான். நம்முடைய கண்களுக்கு முன்பதாகவே நடந்துகிட்டு இருக்க. சோதரம். நம்முடைய கண்களுக்கு முன்பாக நம்முடைய நாட்களில் பலவான்கள் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். சத்தியத்தை விட்டு விலகி பொய்யான காரியங்களை எண்ணுகிறார்கள், போதித்துக் கொண்டிருக்கிறார்களே பலவான்கள். ஆரம்பத்தில் சோதரம் கர்த்தருக்காக அதிக பெரிய காரியங்களை சாதித்தவர்கள், பலவான்களாக இருந்தவர்கள். இப்பொழுது என்ன செய்து விட்டார்கள்? வீழ்த்தப்பட்டிருக்கிறாங்களே. சோதரம். அதுல மாய வலையில நம்ம சிக்காம இருக்கணும். தேவன் கரம் என் மீது இருக்கணும், உங்க மேல இருக்கணும். அப்படின்னா தான் நேர் வழியில நம்ம போய் பந்தய பொருளை வெற்றியோடு பெற முடியும். சோதரம். அப்படி பெற முடியாது. சோதரம். அவருடைய வேலையை என்னன்னு சொன்னாக்கி நேரே போக வழி போகிறது தான் வருவோம். வேற யாருக்கும் வர வேண்டாம். விசுவாசி. அந்த பரலோகத்தின் நோக்கி போய்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தான் வருவான். மற்றவர்களை பற்றி அவனுக்கு கவலை கிடையாது. அவனிடத்தில் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரே வழி ஆண்டவர்கள் சொல்ல வேண்டியது, ஆண்டவரே உங்களுடைய கரத்தை என் மேல் நினைச்சதெல்லாம் வைத்தரணும். சோதரம். கரம் வல்லமை உள்ள கரம், வல்லமை உள்ள புயல் உங்களுடைய கரம். அந்த கரத்தை என் மேல் நினைச்சு வைத்தரணும். என் மேல் வைத்து எல்லா விதமான இடர்பாடுகளுக்கும் நினைச்சு விலக்கி காத்துக்கொள்ளும் என்று சொல்லி தேவனிடத்தில் நீ அர்ப்பணிக்கும் போது அவனை பத்திரமாய் நினைச்சு போவான். அப்படி அவனை தப்ப முடியாது. காரணம் அவன் சிங்கம், சிங்கத்தை போல. சோதனம். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி நினைச்சு விடுகிறான், சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். மேலும் சொல்ல விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு என்ன செய்யுங்கள், எதிர்த்து நில்லுங்கள். சோதனம். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து, விசுவாசம் என்று சொல்லும்போது தேவன் மேல் வைத்த நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம், சோதனம், நாம் எடுத்துக்கொண்டதான தீர்மானம், இவைகளில் நீங்கள் உறுதியாக இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எதிர்த்து. அதனாலதான் மேல் வசனம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு நிச்சயிப்பான், ஓடி போவான். சோதனம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம் மீது இருக்கட்டும். இன்னொரு 4வது ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 2 நாளாகமும் 30வது அதிகாரம் 12வது வசனம். 2 நாளாகமும் 30வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். சோதனம். ஹல்லேலூயா. 2 நாளாகமும் 30வது அதிகாரம் 12வது வசனம். யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமுகப்படுத்திட்டு தேவனுடைய கரம் அவர்கள் என்ன செய்து, தேவனுடைய கரம் நம்ம இருக்கணும். இருக்குமானால் ஒரு மனதோடு ஆண்டவரை தேடுவாங்க, வெற்றி உண்டு. ஒரு மனதோடு ஆண்டவரை தேடுவது வெற்றி உண்டு. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எதற்காக சொன்னாக்கி, ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்பட்டது. சாலமோனுடைய பாவத்தின் நிமித்தம் ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்பட்டது. பிரிந்து போனவர்கள்
இப்பொழுது திரும்ப வருகிற 11வது வசனம் வாசிங்க. முந்தின வசனம். ஆகிலும் ஆசேரிலும் மனாசேயிலும் செபுலோனிலும் சிலர் மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு வந்தார்கள். எருசலேமிலே கர்த்தரை ஆராதிப்பதற்கு பதிலாக சோதனம் தானிலும் பெத்தாரிலும் வைக்கப்பட்டதான கண்டுகுட்டிகளை ஆராதித்துக் கொண்டிருந்த ஜனம் இப்பொழுது எங்க வருது? திரும்ப எருசலேமுக்கு வருது. பிரிந்து போன ஜனம். தாவீதோடு எங்களுக்கு என்னது இருக்கு? எந்த உறவும் கிடையாது, சம்பந்தமே கிடையாதுன்னு சொல்லிவிட்டு போனவர்கள். ஆசேரிலும் மனாசேயிலும் செபுலோனிலும் சிலர் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் திரும்ப எங்க வருகிறார்கள்? எருசலேமுக்கு என்ன வருகிறார்கள்? சோதனம். வசனம் சொல்லுது, தேவனை யூதர்களிலும் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு அவருடைய கரம் அவர்களை என்ன செய்து ஒருமனப்படுத்திட்டு. வித்தியாசப்பட்ட ஜனங்களாக வருகிறோம். சோதனம். ஒருத்தர் ஆசேராக இருக்கலாம், நப்திலியாக இருக்கலாம், மனாசையா இருக்கலாம், இப்ராஹிமா இருக்கலாம், யாராவது யூதாவும் இருக்கலாம். வித்தியாசப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது ஒருமனப்பட்டு கர்த்தரை ஆராதிப்பதற்காக தேவனுடைய கரம் நம்ம மீது அமர வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறது? அப்படி இல்லாவிட்டால் ஆராதனை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. சாதி திருச்சபையினுடைய மேன்மை காரணம் என்றால் வெற்றியினுடைய ரகசியம் என்னவென்று சொன்னால் அவர்கள் ஒருமனப்பட்டிருந்தார்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 44வது வசனத்தை படிப்போம். சீக்கிரமாக படிப்போம். 2வது அதிகாரம் 44வது வசனம். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து இருந்தார்கள். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து இருந்தார். 46வது வசனம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் அனுதினமும் தேவாலயத்தில் இருந்தார்கள், தரித்திருந்தார், ஒருமனப்பட்டு கூடி வந்திருந்தார்கள். ஆகவே கடைசி வசனத்தில் சொல்லக்கூடிய விதமாய் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் என்ன செய்து கொண்டிருந்தார்? சபையில் என்ன சேர்த்துக் கொண்டிருந்தார். ஒருமனப்படுத்தி கர்த்தருடைய கரம்தான் நம்மை என்ன செய்ய ஒருமனப்படுத்த வேண்டும். சோதனம். அல்லேலூயா. விசுவாசிகள் மேல் கர்த்தருடைய கரம் இருக்குமானால் நாம் எல்லாரும் ஒரே மனம் உள்ளவர்களாக போராடுவோம். சோதனம். அல்லேலூயா. ஒருமனப்பட்டு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அங்கே அற்புதத்தை செய்வார். சோதனம். தேவ கரம் இல்லை என்று சொன்னால் அங்கே ஒருமனம் இருக்காது. வித்தியாசப்பட்ட எண்ணங்கள் தான் ஓடி இருக்கும். அவன் தன்னுடைய தான் நிச்சயமா தேவைதான். அங்க ஒருமனை இருந்ததுதான் ஒருத்தன் தனக்கானவர்கள் என்ன செய்யல, தேடல, சகலத்தையும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒருமித்திருந்து எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து என்ன செய்தார்கள்? அனுபவித்தார்கள். இன்னைக்கு ஏன் நமக்கு அந்த நிலைமை வரலன்னு சொன்னாங்க? தேவனுடைய கரம் நம்ம இல்லை, நமக்கு ஒரு மனம் கிடையாது. சத்துரு அவன் வேலையை சிறப்பா செஞ்சுட்டு இருக்கிறான். சோதனை. இந்த கால நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, நாங்கள் ஒரே சபையாய் ஒருமித்து இருக்கும்படிக்கு எங்கள் எல்லாரும் மேலும் உடைய கரத்தை நிறைவேற்றிருந்தோம் வைத்தருளும் என்று சொல்லி ஆண்டவரை கேட்கணும். அப்பொழுது நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக இருப்போம். ஒருமனப்பட்டு நாம் கேட்கும் பொழுது அங்கே என்ன நடக்கும் என்று அர்த்தம் நடக்கும். வாசிங்கள் 4வது அதிகாரம். அதே அப்போஸ்தலர்களின் புத்தகம் 4வது அதிகாரம் 24வது வசனத்தை படிப்போம். சோதனை. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுடைய யாவையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர். சோதரம். அதே அதிகாரத்துக்கு ஸ்கிப் பண்ணுவோம். 32வது வசனத்தை படிங்க. சோதரம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள். அப்படி இருந்த நேரத்தில் தான் மேலுள்ள வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கூடியிருந்த இடம் நினைச்சது அசைந்தது. கூடியிருந்த இடம் அசைந்தது. கூடியிருந்த இடம் அசைன்னு சொன்னாக்கி நமக்கு தேவை ஒரு மனம். வருஷத்தின் கடைசி பகுதியில் வந்திருக்கிறோம். ஒரு புதிய ஆண்டுக்கு போறதுக்கு ஆயத்தப்படுறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டில் எங்களுக்கு எதை தாரும்? ஒரு மனதை தாரும் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரத்தை கேட்கலாமா? அப்படி கேட்கும் பொழுது பெரிய அசைவு உண்டாகும். அப்படி இருக்கும் பொழுது 1ஆம் தேதி ஆராதனையே அசைவும். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வது? ஹல்லேலூயா. இது எல்லாரும் ஒரு மனதோடு வரணும். அதற்கு தேவை ஆண்டவருடைய கரம் நம்ம மீது இருக்கும் பொழுது கண்டிப்பாக நாம் என்ன செய்திருப்போம் என்று சொன்னால்
ஒருமனப்பட்டோம். இந்த ஒரே ஒரு காரியத்தில் வாசிப்போம். எசேக்கியேல் 32வது அதிகாரம் 3வது அதிகாரம் 22வது வசனம். 3வது அதிகாரம் 22வது வசனம். எசேக்கியேல் 3வது அதிகாரம் 22வது வசனம். சோதரம் பிரைஸ் தி லார்ட். எசேக்கியேல் 3வது அதிகாரம் 22வது வசனம். அவ்விடத்திலே கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது. அவர் நீ எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ, அங்கே நான் உன்னுடனே பேசுவேன். ஹல்லேலூயா. அங்கே நீ எங்கே போ? பள்ளத்தாக்குக்கு நீ புறப்பட்டு போ, அங்கே நான் உன்னுடனே பேசுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பள்ளத்தாக்கு? 37வது அதிகாரத்தில் சொல்றார், எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்குள் யாரை அழைத்துக் கொண்டு போகிறார்? இந்த எசேக்கியேலை ஆண்டவர் அழைத்துக் கொண்டு போகிறார். 37வது அதிகாரம் 1வது வசனத்தை படிப்போம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி அருகே சுற்றி நடக்கப்படினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே எலும்புகள் மகாத்திரளாய் கிடந்தது. அவைகள் உலர்ந்தவையாக இருந்தது. அவர் என்னை இப்பொழுது ஆண்டவர் பேசுகிறார். பள்ளத்தாக்கின் நடுவிலே அழைத்துக் கொண்டு கர்த்தருடைய கரம் அமரும் பொழுது அவனை பள்ளத்தாக்கின் நடுவிலே அழைத்துக் கொண்டு போகிறார். அந்த பள்ளத்தாக்கு என்ன பள்ளத்தாக்குன்னு சொன்னால் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. அது மட்டுமில்லாமல் எலும்புகள் உலர்ந்தவைகள். அங்கே அவனை ஆண்டவர் சுற்றி நடக்க பண்ணி அவரோடு பேசுகிறார். அனுப்புத்தரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? எலும்புகள் உயிரடையுமா? அப்படிதான் சொல்லுகிறான். ஆண்டவரே, அது உமக்கு மட்டும்தான் நன்றியா தெரியும், வேற யாருக்கு தெரியவே தெரியாது. அப்பொழுது ஆண்டவர் சொல்றார், அந்த எலும்புகளை நோக்கி நீ நினைச்சு தீர்க்க தரிசனம் சொல்லு. எலும்புகளை நோக்கி நீ தீர்க்க தரிசனம் சொல்லு. தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே அந்த எலும்புகள் எல்லாம் நினைச்சது எழும்பி நின்றது. அதற்கு பிற்பாடு ஆண்டவர் சொல்றார், அவருடைய ஆவிகளை குறித்து நினைச்சு தீர்க்க தரிசனம் சொல்லு சொல்லும் பொழுது எல்லா எலும்பு கொண்டு அதனுடைய ஆவி உள்ள இருந்தது வந்தது. மகா பெரிய சேவையா இருந்தது. சோதரம். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ கரம் நம் மீது வரும் பொழுது சோதரம் நம்மை ஆண்டவர் எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்குக்குள்ளே கடந்து கொண்டு போய் அங்கே நம்மோட பேசுவார். ரட்சிக்கப்படாத மனுக்குலத்தை பற்றி தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். உலர்ந்த எலும்புகள், உலர்ந்த எலும்புகள், உயிரடைய முடியாத, திரும்ப மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட முடியாத எலும்புகள் தான். ஒருவேளை நம்மை சுற்றி உள்ள ஜனங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கரம் நம்ம மீது வரும் பொழுது நம்மை அவர்கள் அண்டைகளை நடத்தி கொண்டு போய் அவர்களுக்காக அவர்களோடு கூட ஆண்டவர் பேசுவார். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் உயிரடைவார்கள். எத்தனை பேர் விசுவாசிகள்? உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும், நம் மூலமாக அது செய்யப்படணும். சோதனம். ஆண்டவருக்கு கேட்போம், ஆண்டவரே, இதுவரையிலும் எங்களுக்கு இந்த அனுபவத்தை இல்லை, புதிய ஆண்டில் எங்களுக்கு இந்த அனுபவத்தை தரணும். ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகள் உயிரடையும்படிக்கு இந்த வார்த்தை எனக்குள் தரணும். அதற்காக உடைய கரம் என் மேல் என்ன செய்யட்டும், அமரட்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? ஹல்லேலூயா. அந்த கால நேரத்தில் கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய கரம் ஸ்தோத்திரம் நம்ம மீது அமரும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாயிலே கர்த்தர் இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டிய வார்த்தையை சொல்லுவார். அந்த வார்த்தையை நாம் சொல்லும் பொழுது அவைகள் எழுந்து நிற்கும். அது எவ்வளவு உலர்ந்த எலும்புகளாக இருந்தாலும் சரி, அவைகள் எழும்பி மகா பெரிய சேனையாக நிற்கும் என்பதில் சந்தேகம் கிடையவே கிடையாது. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. சோதரன். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த கால நேரத்தில் ஆண்டவரத்தை கேட்போம், ஆண்டவரை உங்களுடைய கரத்தை என் மேல் நினைச்சது வைத்திருவோம். சோதரன். அந்த அப்படிப்பட்ட வல்லமையான கரம் தான் இதை யார் மேல் அமர்ந்தது? இந்த யோவானின் மேல் அமர்ந்தது. அவருடைய வலது கரத்தை அவன் மேல் வைத்த உடனே சோதரன் பிரைசலான் வைத்து அவனை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன், மரித்தேன் ஆனாலும் சதா காலையில் உயிரோடு இருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை,
அவருடைய கரம் நம் மீது அமையும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் ஒன்றை நாம் தெளிவாக அறிந்து கொள்வோம். என்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் மரித்தவர் அல்ல, உயிரோடு கூட இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் என்னோடு கூட இருக்கிற அப்படினால் அவருடைய கரம் என் மேல் இருக்குமானால் கண்டிப்பாக தேவனிடத்திலிருந்து அரிய பெரிய காரியங்களை நான் பெற்றுக்கொள்வேன். அது மட்டுமல்லாமல் என் மூலமாக பெரிய கரியங்களை இந்த உலகத்துள்ள ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் நடப்பிப்பார் என்கிறதான நம்பிக்கை விசுவாசமும் நம்ம வரும் என்பதில் சந்தேகம் கிடையவே கிடையாது. வருஷத்தின் கடைசி பதில் வந்திருக்கிற நாம் ஆண்டவரத்தில் கேட்போம், ஆண்டவரே இந்த ஒரு நம்பிக்கை எனக்கு தாரும். ஆகவே இந்த நாளில் அதை யோவான் மேல் அமர்ந்த உம்முடைய கரம் என் மேல் என்று சேர்த்தும் அமரட்டும் ஆண்டவரே. எப்போதும் கரம் இருக்கணும். அதற்கு உதவி செய்தோம் என்று சொல்லி ஆண்டவரை கேட்போம். நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தராகிய இயேசு சிலுவையில சிந்தனை பொழுது ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. சிலுவையில 3 ஆண்டுகளில் தொங்கி தன்னுடைய பரிசுத்தமான இரத்தத்தை சிந்தனைக்காக என்று சொன்னால் ஸ்தோத்திரம் இந்த முழு உலகத்துள்ள ஜனங்கள் நினைச்சப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும். ஆகவே தான் யோவான் சொன்னான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. கல்வாரி சிலுவையில சிந்தன ரத்தம் இன்றைக்கும் உயிருள்ள ஒரு ரத்தமாக காணப்படுகிறது. மனுக்குலத்தை மீட்டெடுக்க வல்லமையுள்ள ரத்தமாக காணப்படுகிறது. சோதரன் அவருடைய மீட்புக்காக சோதரன் தேவனுடைய வார்த்தையை அவர் நம்முடைய வாயில தந்து நம்மூலமாக அவர்களுக்கு ஒரு மீட்பை கொடுப்பதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். அந்த திட்டம் நம்மூலமாக நிறைவேறுவதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உங்களுடைய கரத்தை என்ன வையும் என்று சொல்லி நாம் கேட்போம். நிச்சயமாகவே தேவன் நமக்கு உதவி செய்வார். அவருடைய கரத்தினாலே நம்ம கரத்தை நம்முடைய தலையில் மேல வைப்பார். நம்முடைய சொந்த நம்ம மீது வைத்து அவர் நம்ம ஒவ்வொரு நாளும் நடத்துவார். எல்லா கண்களையும் முடிச்சு வைப்போம். வருஷத்தின் கடைசி பகுதியில் வந்திருக்கிறோம். நாம் ஆண்டவரத்தில் கேட்போம், ஆண்டவரே உடைய கரத்தை என் மேல் வைத்தருளும். ஸ்தோத்திரம். உடைய கரத்தை என் மேல் வைத்தருளும் ஆண்டவரே. பிரைஸ் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. உடைய கரத்தை என் மேல் வைத்தருளும் என்று ஆண்டவரத்தில் கேட்போம். பிரைஸ் அந்த கரம் நம்மை ஸ்தோத்திரம் நம்ம அறியாத பாதையில் நடத்தும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையவே கிடையாது. இதுவரையிலும் நாம் கடந்து வந்திராத பாதையில நம்மை நடத்துவதற்கு அவருடைய கரம் போதுமானதாக இருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவோம், நாம் எந்த வழியில கடந்து வந்தவர்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, இந்த கால நேரத்தில் ஆண்டவருக்கு சொல்லுவோம், ஆண்டவரே உங்களுடைய கரத்தை என் மேல் வைத்தருளும். அது போதும், அது போதும். பிரைஸ் ஹல்லேலூயா. பிரைஸ் ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போம், ஆண்டவரே இந்த கரத்தை வைக்கும். யாபேஸ் ஜெபித்தான், இந்த கரம் என் மேல் இருக்கணும்னு ஜெபித்தான். நெகேமியா சொல்லுகிறான், அவனுடைய கரம் என் மேல் இருந்ததுனால ராஜா எல்லாத்தையும் கொடுத்தாருன்னு சொல்லி. எஸ்ரா சொல்லுகிறான், அவனுடைய கரம் என் மேல் இருந்ததுனால வழியில எந்த விதமான சத்துருடைய கிரியைகளும் எனக்கு உலகமா வராதபடிக்கு அவர் என்னை காத்து கொண்டாருன்னு சொல்லி சொல்லுகிறான். எசேக்கியா அந்த நாட்களில் கர்த்தருடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திட்டு, ஆகவே சோதரம் ஹல்லேலூயா எல்லா இஸ்ரவேல் முழு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஜனங்கள் வந்து கர்த்தர் பண்டிகைகளை ஆசரித்தார்கள். கர்த்தருடைய கரம் நம் மீது அமரும் பொழுது இசைக்கில் தேவ சத்த பள்ளத்தாக்கி நடுவே அவன் நடக்க பண்ணி அங்கே தேவன் அவனோடு கூட பேசுறது போல நம்மையும் ஆண்டவர் சோதனம் இந்த உலகத்துக்குள்ளே அனுப்பி அவருடைய சத்தத்தை நாம் கேட்போம். அந்த சத்தத்தை கேட்டு நாம் இந்த உலகத்துக்குள்ளே உலர்ந்த எலும்புகளாக இருக்கிற மனுப்புத்தர் நடுவிலே போய் கர்த்தருடைய வார்த்தை அறிவித்து அவர்களுக்கு ஒரு உயிர் மீட்சியை கட்டளையிடுவதற்கு, உயிர் மீட்சியை பெற்றுக் கொள்வதற்கு நாம் காரணமாக இருப்போம். அந்த கரம் நம் மீது அமரும்படி ஆண்டவருக்கு கேட்போம். அருமையான சகோதரனே, ஓ ரபா ஷீபா ரபா லபா ரபா தீவி கபா ரபா ஷீபா ரபா லபா ரபா தீவி லபா ரபா தீபா ரபா ஷீபா ரபா லபா ரபா தீவி கபா ரபா. இந்த காலவேளை கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் யார் போனோம், கர்த்தருடைய வசனத்துக்கு நோக்கு கொடுப்போம். ஓ ரபா ஆவிகளாய் நாம் மாறுவோம், ஆவிகளாய் கடந்து வருவோம். ஹல்லேலூயா. சோதர 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 கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம் மூலமாக பெரிய கிரியைகள் நடப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்மை எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. சோதர ஒன்று வேண்டாம். ஹல்லேலூயா. அவருடைய கரம் நம்மையில் அமர்ந்தால் போதும், அவருடைய கரம் நம்மையில் இருந்தால் போதும். ஹல்லேலூயா. அவருடைய கரம் நம்மை பலப்படுத்தும். அவருடைய கரம் நம்மை வழிநடத்தி கொண்டே போகும். அவருடைய கரம் யார் மேல் இருக்கிறதோ அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வார்கள். ரபா ஷீபா ரபா
Hallelujah. Uraba baba baba divi raba shiva baba baba raba divi raba raba kaba raba divi raba raba diva raba divi raba shaba raba divi raba shiva raba divi raba. Hallelujah. Umakku sodram 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 ஐயா. Hallelujah. துதிக்கிறோம் 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 ஐயா. Hallelujah. 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 சோதரம் ஆண்டவரே துதிக்கிறோம் 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 ஐயா. உரபா பாபா பாபா ரபா திவி லபா ரபா சிவ ரபா லபா ரபா திவி லபா ரபா திவி லபா ரபா சிவ ரபா லபா ரபா திவி லபா ரபா திவி லபா ரபா கவ ரபா திவி லபா ரபா திவி லபா ரபா திவி லபா ரபா. ஆண்டவரே துதிக்கிறோம். ஹalleluya. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுடனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுடனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே நாம் வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே நாம் வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசி பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசி பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். Hallelujah. அவருடைய கை குறுகி போகவில்லை, அவருடைய கை குறுகி போகவில்லை, அவருடைய வார்த்தை மாறவில்லை. ஒரு வார்த்தை மாறவில்லை. வார்த்தை மாறி போகாத வார்த்தை. அவருடைய கரவின்றைக்கு நீட்டப்படவில்லையே இருக்கிறது, அவருடைய கரவின்றைக்கு நீட்டப்படவில்லையே இருக்கிறது. ஹalleluya. சோதர 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 ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. பரிசுத்த தேவனே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம்.
நன்றி ஆண்டவரே. அன்றைக்கு தேவனுடைய மனுஷனாகிய அப்போஸ்தலனாகிய யோவான் மேல் இருந்த உடைய கரம், வலது கரம் எங்கள் மேல் இருந்து வைக்கும்படி மிகுந்த மனத்தாழ்மையோடு இடத்தில் நாங்கள் கேட்கிறோம். தனிமையில் இருந்த அப்போஸ்தலன், மிகுந்த பயத்தில் இருந்த ஒரு மனுஷன், துணைக்கு யாருமே இல்லாத ஒரு நிலைமையில அந்த இடத்துல கடந்து போய் அவன் மேலுடைய கருத்தை வைத்து, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாக இருக்கிறேன், மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவனுடைய பயத்தை நீக்கி அவன் மூலமாய் மிகப்பெரிய ஒரு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை முழு உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கும் ஆண்டவரே வைத்தது போல, ஆசீர்வாதமாக மாற்றுவது போல எங்கள் மேலும் கரம் அமரும் பொழுது நிச்சயமாகவே எல்லா ஜனங்களுக்கும் நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்போம் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த எசேக்கியேல் மேல் அமர்ந்த கரம், அந்த கரம் அமர்ந்தபடினால் அவரை பள்ளத்தாக்குக்குள் நடத்தி கொண்டு போய் அவரோடு பேசி அவன் மூலமாய் உலர்ந்து போது எலும்புகளை உயிரடைய செய்து மிகப்பெரிய சேனையாய் எழுப்பி நிறுத்தது போல இந்த வேளையிலும் எங்களை அமிதமாய் மாற்றுவதற்கு ஓர்வாக இருக்கிறது. கால நேரத்தில் யார் யார் ஆண்டவர் தேவனுடைய வசனத்தினாலே தொடப்பட்டு, தேவனுடைய வசனத்தினாலே உந்தி தள்ளப்பட்டு, ஆண்டவர் தேவனுடைய வசனத்துக்கு நாங்கள் அர்ப்பணித்து ஆண்டவருடைய கரத்தை எங்களை வையும் எங்களை சுற்றி உள்ள ஜனங்களுக்கு எங்களை ஆசீர்வாதமாக மாற்றும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ அவருடைய கரத்தை வைக்கும்படி ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இடத்திலிருந்து போகும் பொழுது ஆண்டவரே தேவ கரம் ஆண்டவரே அவர்கள் மேல் இருப்பதை உணர்ந்து செல்ல கர்த்தர் கிருபையால் எல்லா தடைகளும் நீக்குகிறார்கள். வருஷத்தின் கடைசி பகுதியில நீரங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மேலான பாக்கியத்தை தருவதற்காக ஸ்தோத்திரம். உடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடு தொடர்ந்து நீ பேசும் ஆண்டவரே. உடைய கரத்தின் நிலையிலே உங்களை எப்போதும் தஞ்சம் அடைய அதனுடைய உள்ளதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கற்றுக்கிறதா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். உனக்கு கனம் துதி முடிவு எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம அனைவரோடு கூட இன்றும் என்றும் உள்ள சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவருடைய கர்த்தர் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.